ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காயல்பட்டினம் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெடித்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா தட்டி இப்போ தோலை எடுத்துகிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கிறேன். அந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா நீட்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே காஷ்மீரி வத்தத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் இந்த சைஸுக்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மாங்காய் இது கூட நல்லா வதக்கி நல்லா சாஃப்டாகணும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் மாங்காய் இதோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக ஆகும். ஸோ இது நல்லா வதங்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கீரை பொடி ஆட் பண்ணுறேன். இந்த கீரை பொடி எப்படி செய்யணுன்னா, சீரகம், சோம்பு, வத்தல் இது 3த்தையும் தனித்தனியாக வறுத்து இதை பொடி பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொரன்னு அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை இதில் போட்டுட்டு புளி தண்ணி 1/4 டம்ளருக்கு இதில் ஊற்றுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அவ்வளோதான், மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.